ஹலோ டிஏஸ். இப்போ நான் பிடபிள்யூடி ப்ராக்டிக்கலில் கேஷ் புக்கில் ஃபஸ்ட்டு செம் எடுக்க போகிறேன். இப்படி நான் டைரெக்டாக ஃபோனில் வீடியோவில் போட்டு தான் இதை எடுத்துகிட்ருக்கேன். அதனால் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே நான் 4-5 தடவை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஓரளவுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இந்த செம்மை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு பேப்பரில் இதை போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போர்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இல்லை, கேமரா அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா சம்முமே நீங்களாக ஒரு தடவை போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு சம்லேருந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி கேஷ் செஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது 1ஆம் தேதி என்னென்னா 1/11 அதாவது இது நவம்பர் மாதம் நடக்கிற கேஷ் புக் இது, ஓகேங்களா? அதாவது நவம்பர் ஒரு மாதத்தில். இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு கேஷியராக இருக்கணும். இந்த கேஷ் புக்கில் வந்து இந்த பேப்பரில் போடுறது வந்து உங்களோட லெட்ஜரும், ஒர்க் ஷீட் ஆஃப் டெய்லி கேஷ் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு ஷீட் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கேஷ் வச்சுருக்கீங்க, அதுதான் கேஷ் செஸ்ட்டுன்னு சொல்கிறது. அதுதான் அந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம போட போகிறோம். இப்படி நீங்கள் உங்களை கற்பனை பண்ணிக்கணும், அப்போ தான் இந்த சம் ஈஸியாக போட முடியும். ஓகே, இப்போ 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். நோட்ஸ் அண்ட் காயின்ஸுன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கேஷ் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, ரூபா நோட்டாகவும் காயினாகவும் ஒரு 100 ரூபா இருக்குது. அப்புறம் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப், அது வந்து 20 ரூபாய்க்கு இருக்குது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஒரு சம்முக்கும் சைட் பை சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒர்க் அப்ஸ்ட்ராக்டில் சொன்னேன்ல, அந்த மாதிரி இந்த சம்முக்கும் அதெல்லாம் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதை எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் ரெவென்யூ ஸ்டாம்ப் 5 ரூபீஸ்க்கு இருக்கா. ரெவென்யூ ஸ்டாம்ப்னால் எல்லாருக்குமே தெரியும், அந்த ரெட் கலரில் சின்னதாக இருக்கும்ல, 1 ரூபான்னு ஒரு ஸ்டாம்ப்பு, அந்த ஸ்டாம்ப் வந்து 5 ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் செக் டேட்டட் 31/10/2019 ஆன் தி லோக்கல் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் செக் வந்து 145 ரூபாய்க்கு அவர்கிட்ட இருக்கான். ஓகே, அன்டிஸ்பர்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் TA அட்வான்ஸ் ஆஃப் எ கிளர்க் பிலாங்கிங் டு த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸ். இந்த அன்டிஸ்பர்ஸ்ட் அமௌண்ட் இப்படின்றதுக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரெசிப்ட் ஃபார் டெம்பரவரி இம்ப்ரெஸ்ட் வித் ஓவர்சீஸ் ஏன்னு போட்டிருக்கு. டெம்பரவரி இம்ப்ரெஸ்ட்னா என்ன, டெம்பரவரி அட்வான்ஸ், பெர்மனண்ட் அட்வான்ஸு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். டெம்பரவரி அட்வான்ஸ்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலராக இப்போ ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு மட்டும் தேவைப்படுறது. இப்போது ஒரு பில்டிங்கில் ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வேலையை பார்க்க போகிற அந்த அதான் SDO, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த வேலைக்கு ஒரு 1000 ருபீஸ் ஆகும், இல்லை 2000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு, அதாவது நம்ம மீன்ஸ் டிவிஷனல் அக்கௌண்டண்ட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கான செலவு என்ன, ப்ளஸ் அதில் இருக்கிற மிச்ச பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து டெம்பரவரி அட்வான்ஸ் ஆர் டெம்பரவரி இன்ட்ரெஸ்ட். பெர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட்னா என்னென்னா, ஒரு டிவிஷனில் இருக்கிற கேஷியர் ஆர் அசிஸ்டண்ட் இவங்களுக்கு வந்துட்டு இந்த செக்ஷனுக்கு மந்த்லி ஒரு 2000 செலவாகும், அல்லது 3000 செலவாகும், இல்லை 1000 செலவாகும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருப்பாங்க. அது அந்த செக்ஷனோட வேலையை பொறுத்தது. அப்படி பார்க்கும்போது இந்த 1000 ருபீஸுன்னு முதல்ல ஏப்ரல் 1ஆம் தேதி அதை வாங்கிடுவாங்க. வாங்கிட்ட பிறகு அதில் இந்த மாதத்துக்கு 2 தடவை கிளைம் பண்ணலாம். 1000 ருபீஸ் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு 100 ருபீஸ் செலவாகுதுன்னா, அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த 100 கொண்டு வந்து நம்மக்கிட்ட டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு 100 ருபீஸ்க்கான பில்லை கொடுத்துட்டு 100 ருபீஸ் வாங்கிட்டு போயிடுவார். 200 ஆகுதுன்னா 200க்கான பில்லை கொடுத்துட்டு வாங்குவார்னா, அதுக்குன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிப்பார். திருப்பி அவர் கையில் எப்பயுமே 1000 ருபீஸ் ரவுண்டாக வச்சுக்குவார். எவ்வளோ காசு செலவாகுதோ அந்த காசை அப்பப்போ வாங்கிப்பார். இதுதான் டெம்பரவரி இம்ப்ரெஸ்ட்டுக்கும் பெர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
ஓகே, அடுத்தது 1ஆம் தேதியில் என்ன நடக்குதுன்னா, ஹேண்ட் ரெசிப்ட் டெம்பரவரி இம்ப்ரெஸ்ட் டு SDO P. அதான் 2 பேர் இருக்காங்க, SDO A ஒருத்தங்க இருக்காங்க, P ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசிப்ட் ஃபார் இம்ப்ரெஸ்ட் வித் SDO C. இது வெறும் இம்ப்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கறனால நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம செக்ஷனில் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கிற அமௌண்ட் அது 100 ரூபாய். ஓகே, ரெமிட்டன்ஸ் தி செக், இது 1ஆம் தேதி. 1ஆம் தேதியில் இதெல்லாம் நடக்குது. இதுதான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக்கு உங்கள் கிட்டே இருந்ததுன்னா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் காமிக்க போகிற ஒர்க் ஷீட்டை பாருங்கள். புக்கு சப்போஸ் இல்லைன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படியே பாருங்கள். அடுத்தது 2ஆம் தேதியில் என்னென்னா, ரெமிட்டன்ஸ் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் எக்ஸ் இன்டு ட்ரெஷரி. அந்த 1ஆம் தேதியில் ஒரு 145 ரூபாய் செக் இருந்தது இல்லையா, அதை வந்து பேங்க்கில் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் டெம்பரவரி அட்வான்ஸ் அக்கௌண்ட் வாஸ் ரெண்டட் பை SDO P பர்டிகுலர்ஸ். அந்த 1ஆம் தேதியில் வந்து SDO P கிட்ட எவ்வளோ இருந்திருக்கு, 400 ருபீஸ் இருந்திருக்கு. 400 ருபீஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அந்த 400க்கான கணக்கை செலவு பண்ணிவிட்டு அதுக்கான கணக்கை வந்து 4ஆம் தேதி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. என்ன பண்ணார்னா, மஸ்டர் ரோல்னால் என்ன மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு 300 ருபீஸ் கொடுத்துருக்குறாராம். அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜஸ் இன்கர்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வாங்க போகும்போது அவருக்கு வந்து கன்வீனியன்ஸ்க்கு 50 ரூபாய் செலவாயிருக்கு. கேஷ் வந்து 45 ரூபா ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ் 5 ரூபாய். ஒரு 5 ரூபாவை அவர் தொலைச்சிட்டாரா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும் போது ஏதோ மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம அதையுமே கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த 5 ரூபாவும் எடுத்துக்கணும். இந்த சம்மை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒர்க் ஷீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் SDO C சப்மிட்டட் தி இம்ப்ரெஸ்ட் அட் ருபீஸ். SDO C யார், இவர் வந்து ஆஃபீஸில் இருக்கிற அசிஸ்டண்ட்டோ இல்லை கேஷியரோ அவர் தான் அவர். இது வந்து பெர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்கும்னா, இம்ப்ரெஸ்ட் 40 ரூபாய், சார்ஜஸ் ஆஃப் கனெக்ஷன் வித் ரிப்பேர் நான் ரெசிடென்ஷியல் பில்டிங், த அக்கௌண்ட் வாஸ் ரீகூப்டு அண்ட் த இம்ப்ரெஸ்ட் வாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 100 to 150. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இவ்வளோ நாளைக்கு வந்துட்டு மாதம் 100 ரூபா தான் அந்த செக்ஷனுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த 100 ரூபாயில் இந்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 40 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு ரிப்பேருக்கு. அதுக்கான பில்லை கொடுத்துட்டு, எனக்கு வந்து 100 ரூபா மாதம் 100 ரூபாய் எனக்கு பற்ற மாட்டேங்குது, அதனால் என்னோடய இம்ப்ரெஸ்ட் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அதனால் அவரோட இம்ப்ரெஸ்ட் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம அவருக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்கணுன்னா, அவர் ரிப்பேருக்கு செலவு பண்ண அந்த 40 ரூபாய் ப்ளஸ் வந்து அவரோட இன்க்ரீஸ் அமௌண்ட் வர 50 ரூபாய், மொத்தம் 90 ரூபாய் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் ட்ரா கேஷ் ஃபார் செஸ்ட் 150. 150 ரூபாய் நம்ம ட்ரெஷரியிலேருந்து எடுக்கிறோம். அதை தான் அந்த 150ன்னு சொல்கிறாங்க. ட்ரெஷரினா என்ன, பேங்க்னா என்னன்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இந்த ஒரு சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப லேட் ஆகும். ஓகே, அப்புறம் பெய்டு ஒய் இன் கேஷ் ஃபார் மெட்டீரியல் சப்ளைடு ஃபார் ஸ்டாக் இன் ஜூலை 2019. நம்ம வந்து மெட்டீரியல், இதில் நம்மன்றது டிவிஷனல் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா, பெய்டு ஒய் இன் கேஷ், ஒய்ன்றவருக்கு நம்ம 200 ரூபாய் கொடுக்குறோம். எதுக்குன்னா மெட்டீரியல் சப்ளை பண்ணதுக்கு. அந்த 200 ரூபாய் என்ன பண்ணுவோன்னா, நம்மக்கிட்ட கேஷ் இருக்குது பார்த்தீங்களா ட்ராவில், அதாவது இந்த ஒர்க் ஷீட் ஆஃப் டெய்லி கேஷ் பேலன்ஸ் அதில் இருக்கிறதுலேருந்து அந்த 200 ரூபாவை நம்ம எடுத்து கொடுக்குறோம். அப்புறம் ரிசீவ்டு டெம்பரவரி அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஃப்ரம் ஏ வித் ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். அந்த 1ஆம் தேதியில் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் தெரியுது பாருங்கள், டெம்பரவரி இம்ப்ரெஸ்ட் வித் ஓவர்சீஸ் ஏன்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாய், அந்த ஏன்றவர் 50 ரூபாய் வாங்கிட்டு போனார் இல்லைங்களா செலவுக்குன்னு மந்த்லி, அதை தான் வந்துட்டு இப்போ அவர் கணக்கு கொடுக்குறாரு. என்னவான்னு கணக்கு கொடுக்குறாருன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கு 45 ரூபாய் ஆகிடுச்சு. இந்த கேஷ் வந்து 5 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. இதில் ஒரு 125 இந்த இடத்துல போட்டிருக்கு, அது தப்பாக போட்டிருக்கு, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெய்ட் பை செக் ஆன் அக்கௌண்ட் பில் ஆஃப் கான்ட்ராக்ட் ரூபி ஆஃப் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் குவார்ட்டர்ஸ்.
the particulars are as follows-னு சொல்லிட்டு இந்த பக்கத்து பேஜில் வருது. நெட் பேமெண்ட் பை செக்கில் வந்து 79,550 நெட் பேமெண்ட்டாக செக்காக கொடுக்குறாங்க. அதில் டிடக்ஷன் என்னெல்லாம் வருதுன்னா கோர்ட் அட்டாச்மெண்ட் 500, ஓவர் பேமெண்ட் மேட் அனதர் மைனர் ஒர்க் 100, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரைமரி ஸ்கூல், செக்யூரிட்டி டெபாசிட் 650. இந்த 7950 வந்து பேங்க் காலத்தில் போட்டுறணும். இதை வந்து பேமெண்ட்லேயும் போடணும், நீங்கள் ரெசிப்ட்லேயும் போடணும். ஓகே, இது நான் இந்த ஒர்க் ஷீட் காமிக்கும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிசீவ்டு ஃப்ரம் எஸ்டிஓபி கேஷ் அலான் 100, ட்ரெஷரி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சேல் ப்ரொசீட்ஸ் ஃபார் ப்ரொடியூஸ் ஃப்ரம் பப்ளிக் பில்டிங்ஸ். அதாவது எஸ்டிஓபி இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எதுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாருனா அவர் ஏதோ ஒரு பில்டிங்கில் ஒர்க் பண்ண போயிருக்கலாம். அப்போது இது ஒரு உதாரணம் தான். இதெல்லாம் இனிமேல் இந்த சம்பளம்லாம் வரும். 100 ரூபாய் வந்து கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாருன்னா அங்கே ஏதோ மாம்பழம் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம், அதை சேல் பண்ணியிருக்கலாம். இல்லை அங்கே வந்து பழைய ஸ்க்ராப் இருந்திருக்கலாம், அதை சேல் பண்ணியிருக்கலாம். அதை வந்து போட்டுட்டு அதுக்கு 100 ருபீஸ் கிடச்சிருக்கலாம். அந்த 100 ருபீஸை தான் நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செக் ஃபார் 1000 இஷ்யூ டு கான்ட்ராக்ட் ரிக்யூ ரீவேலிடேட்டட். இந்த மாதிரி இது ஒன்றுமே இல்லை. இது வந்து இந்த மாதத்தில் நடந்தது கிடையாது. ஏப்ரல் மாதத்தில் ஒரு செக்கு கொடுத்துருக்கோம். அது வந்து டேட் முடிஞ்சு போச்சு. அதனால் அதை நம்ம ரீவேலிடேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி செக் ரீவேலிடேட்டட்னு வந்தால் அதை வந்து வெறும் என்ட்ரியாக ரெட் இங்கில் காமிக்கணும். அப்புறம் இதில் ரெட் இங்க்குன்னு நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். டெம்பரவரி அட்வான்ஸ் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டுன்னு ஒரு காலம் இருக்குது. அதில் வந்து உள்ளே வந்து ரெட் இங்கில் போடணும். இம்ப்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் பெய்டு காலத்தில் ரெட் இங்கில் போடணும். ரெட் இங்கில் என்ட்ரி போடணும். இப்போ இதெல்லாம் இந்த ஷீட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி செக் ரீவேலிடேட்டடும் ரெட் இங்கில் போடணும். நான் ரெட் இங்கில் இதெல்லாம் போடணும்னு சொல்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே ஃபார்முலா தான். நம்ம செய்ய போகிற ஒன்றுமே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். அதாவது எதெல்லாம் வராதுன்றது ஒரு லிஸ்ட் எடுங்க. அப்புறம் ரெட் இங்க் என்ட்ரி எதெல்லாம் போடணுன்றதையும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கேஷ் ஃபவுண்ட் ஷார்ட் இன் செஸ்ட்டு. இப்போ நம்ம கேஷ் பாக்ஸில் எவ்வளோ கேஷ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம நோட்லேயும் ஒரு பேப்பர்லேயும் எழுதுவோம் இல்லையா? எழுதிட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கும்போது ஒரு 5 ரூபாய் கம்மியாக இருக்கான். அது வந்து மிஸ்டேக் கிடையாது. அதனால் அந்த 5 ரூபாயும் நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கில் எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த 5 ரூபாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரெசிப்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெண்ட் பில்டிங் ஃபார் ஃபர்னிச்சர் ஒரு 1000 ருபீஸ் கேஷ் ரெசிப்டாக கொடுக்குறாங்க ரெண்ட்டு வாங்கினதுக்காக. அதுதான் அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஓசி ரெண்டட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் அக்கௌண்ட் 75 டுவர்ட்ஸ் பேமெண்ட். அந்த எஸ்டிஓசி 100 ரூபா வச்சுருந்தார் இல்லைங்களா இம்ப்ரெஸ்ட்டாக. அதில் அவர் 150 ரூபா மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அதுலேயே என்ன சொல்கிறாருன்னா அவர் ஃபஸ்ட்டு அதில் ஒரு 40 ரூபா செலவு பண்ணிவிட்டு வாங்கிட்டு போன மாதிரி இந்த தடவையும் ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு 75 ரூபா ரீகூப் பண்ணுறாரு. சரி, பில் கொடுத்துட்டு காசு வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெமிட்டட் இன்டு ட்ரெஷரி ரெசிப்ட்ஸ் ரிசீவ்டு 1000 பை ரெமிட்டிங். லாஸ்ட்டாக இந்த கேஷ் பேலன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 930 ரூபா நிற்கும். அதை ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து பேங்க்கில் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1000 ஏன் சொல்கிறோன்னா இந்த 1000ல் தான் அந்த முதல்ல ஒரு 1000 ருபீஸ் நம்மளுக்கு அந்த ரெண்ட்டில் வந்தது இல்லைங்களா? அந்த 1000ஐயும் நம்ம இந்த கேஷில் வச்சுருந்ததுனால இந்த பேலன்ஸ் இருக்கிற காசை பேங்க்கில் போட்டாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 1000 நம்ம செலவு பண்ணிட்டோம். அதனால் இதை வந்துட்டு பெய்டில் வந்து 930 ரூபாவும் காமிக்கணும். பேங்க்கில் மிச்சம் 70 ரூபா தான் இருக்கும். அந்த 70 ரூபாவை பேங்க்கில் போடுறோம். இப்போ நான் உங்களுக்கு செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட போகிறோம். முதல்ல இதுதான் உங்களோட சம்மு. இது வந்து ஒர்க் ஷீட்டு. இந்த ஒர்க் ஷீட்டையும் போடணும். இதில் வர க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து தான் நீங்கள் கேஷ் லாஸ்ட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஒர்க்கிங் ஷீட்டு. இதில் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணணும். இதுலேயும் ஒர்க் பண்ணணும், இதுலேயும் ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் ஹெட்டு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் மேலே எழுதிக்கணும். அது வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் எழுத முடியும்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, அதுக்கப்புறம் கேஷு, ரெவென்யூ ஸ்டாம்ப்பு, இம்ப்ரெஸ்டு சி, இம்ப்ரெஸ்ட் டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்டு பி, டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்ட் ஏ, செக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக டோட்டல்னு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 காலம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்படி விட்டுருங்க. அது வந்து திரும்பி ஏதாவது புதுசாக யாருன்னா இம்ப்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னா அப்போ உங்களுக்கு போடுறதுக்கு அது தேவைப்படும். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் 100 ரூபா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, கேஷில் அது 100 ரூபா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்பு எடுக்கக்கூடாது. ரெவென்யூ ஸ்டாம்ப்பு 5 ருபீஸ் சொல்கிறாங்க, அதனால் ரெவென்யூ ஸ்டாம்பில் 5 ருபீஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செக்கு 145 சொல்கிறாங்க, நான் செக்குன்னு ஒரு காலம் போட்டுட்டு அதில் 145 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அன்டிஸ்பர்ஸ்ட் கேஷ் எடுக்கக்கூடாது. ஹேண்ட் ரெசிப்ட் இம்ப்ரெஸ்ட் வித் ஓவர்சீஸ் ஏ, டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்ட். இது டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல நான், அதனால் டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்ட் ஏன்னு போட்டுட்டு அங்கே ஒரு 50 ருபீஸ் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பீன்னு போட்டுட்டு ஒரு 100 ருபீஸ் போடுறோம். 2 பேர், டெம்ப்ரவரி இம்ப்ரெஸ்ட் ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் இது வந்து 400. அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ்டு எஸ்டி வித் சி தான் 100 ருபீஸ். இது வந்து பெர்மனண்ட் இம்ப்ரெஸ்ட்டு, இது வந்து 100 ருபீஸ். இம்ப்ரெஸ்ட்டுன்றது ஒன்றுமே இல்லை, அட்வான்ஸுன்றது தான் இந்த சம்பளம். இம்ப்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸாக வாங்குகிற பணம், அது பெர்மனண்ட்டாக வாங்குவாங்க, டெம்பரவரியாக வாங்குவாங்க, இவ்வளோ தான் அதுக்கு மீனிங்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போட்டோம்னா நமக்கு 800 வரும். இது எல்லாத்தையும் டோட்டல் போட்டோன்னா 800 வரும். அந்த 800 இது ஒர்க்கிங் ஷீட்டு, அந்த 800 எடுத்துகிட்டு டேட்டு 1/11 போட்டுட்டு டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மேலே வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க, அதில் மேலேயே போட்டிருக்கோம் ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டு, அப்புறமா அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னா ஒரு ஹெட்டுக்கும் கவர்மெண்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு நம்பர் இருக்கும். ரெசிப்ட்டு, பேமெண்ட் எல்லாத்துக்குமே நம்பர் இருக்கும் ட்ரெஷரியில். அந்த நம்பர் தான் இங்கே நம்ம எழுதணும், அதுதான் கிளாசிஃபிகேஷன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் டேட்டு, மறுபடியும் வவுச்சர் நம்பர், டு ஹூம் பெய்டு, யாருக்கு கொடுக்க போகிறோம், யார்கிட்டேருந்து வருதுன்றதான் முதல்ல, இது யாருக்கு கொடுக்க போகிறோம், கேஷு, பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் அதை இந்த பேங்க்கில் போட்டுடணும். மறுபடியும் கிளாசிஃபிகேஷன், அதாவது இந்த பக்கம் ஒரு கிளாசிஃபிகேஷன், இந்த பக்கம் ஒரு கிளாசிஃபிகேஷன். இது வந்து ரிசீவ்டு என்ன இது பண்ணுறோமோ, என்ன ட்ரான்சாக்ஷன் ரிசீவ் பண்ணுறோமோ அதுக்குள்ளே நம்பரை இங்கே போடணும். பெய்டில் என்ன பே பண்ணுறோம், என்ன ஹெட்டில் பே பண்ணுறோம், என்ன இது யாருக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி வரும்போது அதோட கிளாசிஃபிகேஷனை இங்கே போடணும். ஓகேங்களா? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் 800ன்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நாளும் என்ன நடக்குதுன்னு க்ளீனாக படிங்க. அந்த ஒரு நாளுக்கான என்ட்ரியை ஒழுங்காக போட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு என்ட்ரியோட ஒரு டிரான்சாக்ஷனோட என்ட்ரியே 2-3 இடத்துல வரும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு நாளை படிச்சிருக்கேன், அதை ஒழுங்காக போட்டுட்டேன்னு கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. இப்போது 2ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, ரெமிட்டட் தி செக் ரிசீவ்டு ஃப்ரம் எக்ஸ் இன்டூ ட்ரெஷரி. செக் வந்துட்டு அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் 145க்கு செக் இருந்தது இல்லையா, அதை வந்து அவங்க ட்ரெஷரியில் போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ட்ரெஷரின்னு கொடுத்துருந்தா இந்த கேஷ் காலத்தில் போடணும், பேங்க்குன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் பேங்க் காலத்தில் போடணும். ட்ரெஷரின்றது இப்போ ட்ரெஷரினா என்னென்னா பேங்க்கு கிடையாது, அது ட்ரெஷரினா ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, இதில் வந்துட்டு கேஷ் உங்கள் கையில் இருக்கிற காசு, உங்கள் வீட்டில் பீரோவில் இருக்கிற காசு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான். ட்ரெஷரின்றது உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோ மாதிரி, அதாவது உங்களுக்குன்னு அந்த அமௌண்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஷரியில் போய் நீங்கள் வாங்கிக்கணுன்ற மாதிரி இருக்கும். பணம் உங்ககிட்ட இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நீங்கள் பீரோவில் போய் வைப்பீங்க இல்லையா, அது மாதிரி தான் ட்ரெஷரின்றது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் உள்ள ஒரு பேங்க், அந்த மாதிரி தான் ட்ரெஷரின்றது. ஓகே, இப்போ அந்த 145 ட்ரெஷரியில் கட்டிட்டதாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோன்னா, பை செக் ஆஃப் எக்ஸு பை செக்குன்னு போட்டுட்டு 145 இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம்
4ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு படிப்போம். டெம்பரவரி அட்வான்ஸ் அக்கௌண்ட் வாஸ் ரெண்டட் பை SDO B. டெம்பரரி அட்வான்ஸ் பி ஒருத்தர் வாங்கிட்டு போனார் இல்லைங்களா, அவர் வந்து இப்போ கணக்கு கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொன்று, இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் இந்த 145 போட்டணும். நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் செக்குன்னு போட்டு 145 போட்டோம் இல்லையா, இப்போது 2ஆம் தேதின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 145 மைனஸ் 145 அப்படின்னு போட்டுட்டு விட்டுறணும். ஏன்னா அந்த பணம் ட்ரெஷரியில் போய் போட்டுட்டோம், அதனால் அந்த இடத்துல போயிடுது. ஓகே, இப்போது 4ஆம் தேதி வந்து டெம்பரவரி அட்வான்ஸு 400 ரூபாய் மேலே 400 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெம்பரவரி அட்வான்ஸ்க்கு அவர் வந்து கணக்கு கொடுத்துட்டு பேலன்ஸை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மஸ்டர் ரோலுக்கு 300 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கன்வேயன்ஸ்க்கு 50 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 5 ரூபாய் தொலைச்சிட்டாரு. 45 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணும்போது இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா டெம்பரவரி அட்வான்ஸ்க்கு நேராக 400 போட்டிருந்தோம். ஒரு நிமிஷம், 400 போட்டிருந்தோம். அப்போ அந்த 400க்கு கீழே -400 போட்டுருணும். ஏன்னா 400க்கும் அவர் கணக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, 45 ரூபா நம்ம கையில் கொடுத்தாரு இல்லையா, அந்த 45 ரூபாவை இங்கே 4/1 சார் நான் இங்கே டேட் போட மறந்துட்டேன், 4/11 போடணும். 4/11க்கு நான் 5/11 போடல, 4/11 போட்டுட்டு 4/11 டேட் நான் இங்கே போடாமல் இருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. 5ஆம் தேதிக்கு மேலே 4/11 போட்டுட்டு 1 + 145 போட்டுக்கணும். சாரி 45 போட்டுக்கணும். 45 ரூபா தானே கொடுத்தாரு. அப்போது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 100 ரூபா, அவர் வந்து கொடுத்த 45 ரூபா, ரெண்டும் சேர்த்துட்டு 145. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா டேட்டு 2ன்னு போட்டுட்டேன், 4ன்னு போடணும் அந்த இடத்துல, அவ்வளோதான். அந்த 2 4 மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் டைரெக்டாக அப்படியே பிடிக்கிறதுனால என்னால் நிறுத்தி எந்த கரெக்ஷனும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் தப்பு வருது. நான் செகண்ட் சம்மில் வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி போடணும்னு ஒரு மாடலுக்கு இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அந்த மாதிரி 45 ருபீஸ் போட்டணும் இந்த ஒர்க்கிங் ஷீட்டில். அப்புறமா இந்த மெயின் ஷீட்டில் என்ன பண்ணணும்னா டெம்பரவரி அட்வான்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், டு ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டில் வந்துட்டு 4ஆம் தேதின்னு இப்படி தேதி போட்டுட்டு அந்த டெம்பரவரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ண டிரான்சாக்ஷனை மட்டும் ரெட் இங்கில் எழுதணும். டு அக்கௌண்ட் ஆஃப் டெம்பரவரி அட்வான்ஸ் ஃப்ரம் பி ரிசீவ்டு அண்ட் அட்ஜஸ்டட்னு எழுதிட்டு வவுச்சர் நம்பர் 1ன்னு எழுதிட்டு 355 அதாவது 300 மஸ்டர் ரோலுக்கு கொடுத்தாரு, 50 ருபீஸ் கன்வீனியன்ஸ், 5 ருபீஸ் ஷார்ட்டேஜ், அது எல்லாத்தையும் 355ன்னு போடணும். போட்டுட்டு அது 400ன்னு போட்டு ரெட்டில் க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே பெய்டுலேயும் காமிக்கணும். பெய்டில் வந்து ஒரு அமௌண்ட்டையும் வெளியே போகணும். மஸ்டர் ரோல் 300, கேரேஜ் ஆஃப் மெட்டீரியல் 50, ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஷ் 5 ருபீஸ் அப்படின்னு போட்டு காமிச்சிட்டு இதுக்கான கிளாசிஃபிகேஷன் எழுதணும். முதல்ல பேங்க்கில் 145க்கு கிளாசிஃபிகேஷன் ரெமிட்டன்ஸ் இன்ட்டு பேங்க்குன்னு எழுதின மாதிரி இதுக்கு என்ன கிளாசிஃபிகேஷனா 4216 ஹவுசிங் கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங். இது ஏன் எழுதியிருக்கோன்னு நான் சொல்கிறேன். 4216 ஏன் எழுதுகிறோன்னா கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கு வந்து கோடு வந்து 216 தான். 216 தான். ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோன்னா அது வந்து கேபிட்டல், எந்த வேலையும் கேபிட்டலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நம்பரில் 4ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வேலையிலேயே வந்துட்டு உங்களை வந்து ரெவென்யூ இன்கம்மாக இருந்ததுன்னா ரெவென்யூவாக இருந்ததுன்னா அது வந்து ஃபஸ்ட்டில் 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருந்ததுன்னா 2ன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஹவுசிங் பில்டிங்லேயே செலவு பண்ணுறாங்கன்னா 2216ன்னு வரும். இதுதான் இதோட ஃபார்மில், ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஹவுசிங் பில்டிங்க்கு 216 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ அதில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து அது பில்டிங் கட்டுறதுக்காக தான் அந்த செலவு பண்ணியிருக்காங்க, அது வந்து கேபிட்டலு, அதனால் 4216.
அதாவது இதை வந்து நீங்கள் எப்படி 11421622216 2216 இப்படின்னு படிக்கும்போது 4 எதுக்கு வரும் 2 எதுக்கு வரும்னு உங்களுக்கு குழப்பம் வரும். அதுக்காக தான் நான் இது ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முன்னாடி 4 போட்டிருக்காங்கன்னா அது வந்து பியூராக கேபிட்டலில் போகுதுன்னு அர்த்தம். இதே 2 போட்டிருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு இன்கம் ஏதோ வந்திருக்குன்னு அர்த்தம். இதே 0 போட்டிருந்தாங்கன்னா இன்கம் வந்திருக்கு, 2 போட்டிருக்காங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான். 2216 ஹவுசிங் பில்டிங். இப்போ நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. 2216 கவர்மெண்ட் ஹவுசிங் பில்டிங், கவர்மெண்ட் கட்டுற பில்டிங்ஸுக்கு 2216 வரும்னு மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். அது வந்து கேபிட்டலாக இருந்தால் முன்னாடி 4 போட போகிறீங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்ததுன்னா 2 போட போகிறீங்க. இல்லை வந்து அந்த பில்டிங் மூலமாக ஏதாவது பணம் வந்ததுன்னா 0 போட போகிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு இந்த நம்பர் போட்டுறணும். அந்த 50 ரூபாய் செலவு பண்ணது வந்துட்டு 2059 கன்வெயன்ஸ்க்காக செலவு பண்ணார். ஆனால் அது இந்த பில்டிங்காக அவர் பண்ணல, ஏதோ கன்வெயன்ஸ்க்காக பண்ணதுனால எல்லா செலவுகளும் 2059, எல்லா வரவுகளும் 059. அதனால இந்த 20 நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2059ம் இந்த பக்கத்தில் ரிசீவ்டில் 059ம் தான் இருக்கும். அதனால் இந்த 2059 நிறைய தடவை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது 4ஆம் தேதியோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சு. 5ஆம் தேதியோட டிரான்சாக்ஷன். 5ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, SDOC இவர் வந்து பெர்மனண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் 40 ரூபாய் ரிப்பேருக்கு செலவு பண்ணிவிட்டு 40 ரூபாய் ரிப்பேருக்கு செலவு பண்ணிவிட்டு அவரோட 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 150 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் ஷீட்டில் 5ஆம் தேதியில் SDOC இருந்தார் இல்லையா, 100 ரூபாய் வச்சுட்டு இருந்தார். அவருக்கு வந்து 40 ரூபாய் செலவாயிடுச்சு. அதனால் ஒரு -14 போட்டுக்கணும். இந்த சம்மை இப்படி தான் போடணும். ரொம்ப ஏன் இப்படிலாம் பண்ணுறோன்ற கேள்விலாம் இதில் இருக்கும். கான்செப்ட் படி இது ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சம் போடும்போது இது ஏன் அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வரும். ஆனால் போட இது கரெக்டு தான், இப்படி தான் இது போகும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? இப்போ 100 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாரு. இதில் -40 பண்ணிடுறோம், +90 பண்ணுறோம். +90 என்னென்னா அவர் செலவு பண்ணிட்டு வந்த அந்த 40 ரூபாய், அப்புறமா அவர் இன்க்ரீஸ் பண்ணி கேட்ட அந்த 50 ரூபாய், இதுதான் 90 ரூபாய். இப்போ நீங்கள் 100 + 90 - 40 பண்ணிங்கன்னா 150. இந்த பர்மனண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ டோட்டல் போட்டு பார்த்தாலும் அவருக்கு என்ன அமௌண்ட் அலாட் ஆச்சோ அது இருக்கணும். அதுதான், அப்படி இருந்தால் தான் அது கணக்கு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ 90 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா, அந்த 90 ரூபாவை இந்த கேஷில் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற காசுலேருந்து தான் அந்த 90 ரூபாய் கொடுப்போம். அந்த 145 வச்சுருந்தோம் இல்லையா, அதில் -19 போட்டுக்கிட்டா பேலன்ஸ் 55 இருக்கும். அதை போட்டு வச்சுக்கணும். ஓகே, இது இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த டிரான்சாக்ஷனையும் ஒர்க்கிங் ஷீட்டில் தான் ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் இந்த மெயின் ஷீட்டில் நீங்கள் பண்ணணும். மெயின் ஷீட்டில் என்ன பண்ணணும்னா, பெய்டு, இது வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அதனால் பெய்டு காலத்துக்கு வந்துட்டு வவுச்சர் நம்பர் 2ன்னு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கணும். ரீகூப்டு அண்ட் அட்ஜஸ்டட் இம்ப்ரெஸ்ட் சீன் போட்டுட்டு ரிப்பேர் ஆன் ரெசிடென்ஷியல் பில்டிங் 40 ரூபீஸ்னு வெளியே போட்டுடணும். இம்ப்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணார் இல்லையா, 100லேருந்து 150K, அதை வந்து ரெட்டில் எழுதி காமிக்கணும். இப்போ ரெட்டில் எழுதணும்னு ஏற்கனவே ஒன்று சொன்னேன். டெம்பரவரி அட்வான்ஸை க்ளோஸ் பண்ணால் ரிசீவ்டு சைடில் ரெட்டில் எழுதணும். டெம்பரவரி அட்வான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இல்லை டெம்பரவரி அட்வான்ஸ் புதுசாக வாங்கினாலும் ரெட்டில் பெய்டு சைடில் எழுதணும். இம்ப்ரெஸ்ட் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ரெட்டில் இம்ப்ரெஸ்ட் வித் சி ரேஸ்டு 150 from 100. இந்த ரெட்டில் எழுதணுன்ற கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த என்ட்ரியை ரெட்டில் எழுதாமல், இன்னொன்று ரெட்டில் எழுதுறது எப்பயுமே வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். அது அமௌண்ட்டெல்லாம் நம்ம வெளியே எடுத்து போட மாட்டோம். இது மாதிரி இம்ப்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்ற மாதிரி அதோட நோட்டை தான் நம்ம ரெட்டில் எழுதுகிறோம். நீங்கள் ரெட்டில் எழுதாமல் விட்டாலும் சம்மெல்லாம் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் ரெட்டில் எழுதணுன்றது தான் இந்த சம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் பண்ணாமல் போனீங்கன்னா இதுக்கெல்லாமே 5 மார்க் அப்படி ஒரு ரெட்டுக்கும் ரெட்டில் எழுதாமல் விட்டதுக்கும் ஒரு 2 மார்க் அப்படி கம்மி பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் போயிடும். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டு கூட இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் போயிடும். அதுக்கப்புறம் இந்த கிளாசிஃபிகேஷன் எழுதணுன்றதும் ரொம்ப முக்கியம்.
இதில் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்காரு, பில்டிங்க்கு ரிப்பேர் ஒர்க்கு, பில்டிங் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே 2059 பப்ளிக் ஒர்க்ஸ் பில்டிங் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் தேதி ட்ரா கேஷ் ஃபார் செஸ்ட் 150 பேங்க்லேருந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரா கேஷ் ஃபார் செஸ்ட்டுன்னு சொல்கிறனால 150 பேங்க்லேருந்து எடுக்கிறாரு. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஒர்க்கிங் ஷீட்டுக்கு எந்த ஒரு என்ட்ரி படித்தோன்னா அதில் ஒர்க்கிங் ஷீட்டில் வேலை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒர்க்கிங் ஷீட் எடுத்துகிட்டு 7ஆம் தேதியில் 150 போட்டணும். ஏன்னா கேஷ் உள்ளே வருது, 150 ரூபாய் நம்ம கைக்கு வருது. அதனால் ப்ளஸ் கேஷ் காலத்தில் ப்ளஸ் 115 போட்டுட்டு ஏற்கனவே ஒரு 55 ருபீஸ் கையில் வச்சுருக்கோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 205 போட்டு இந்த ஒர்க்கிங் ஷீட்டை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஷீட்டில் என்ன பண்ணணும்னா 7ஆம் தேதி போட்டுடணும். டு கேஷ் ஃப்ரம் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி நம்ம கேஷ் ட்ரெஷரியிலேருந்தோ பேங்க்லேருந்தோ தானே எடுத்திருப்போம். அதனால் கேஷ் எடுத்ததுனால இது என்ன பண்ணணும், இதை வந்து செஸ்ட்டுன்னு போடுறாங்க. அதனால் பேங்க்லேருந்து எடுத்ததாக கணக்கு. அதனால் டு கேஷ் ஃப்ரம் ட்ரெஷரின்னு போட்டுட்டு 115 போட்டுக்கணும் இந்த இடத்துல. இது வந்து ரிசீவ்டு காலத்தில் போட்டுட்டு அப்படியே வந்து டு கேஷ் ஃபார் செஸ்ட்டுன்னு போட்டுட்டு பேங்க்கு காலத்தில் 150 போட்டு காமிக்கணும். டு கேஷ் ஃபார் செஸ்ட்டுன்னு 150 போட்டுட்டு அவ்வளோதான். இந்த 7ஆம் தேதிக்கான என்ட்ரி முடிஞ்சிருது. மறுபடியும் 8ஆம் தேதிக்கு என்ன பண்ணணும், பெய்டு ஒய் இன் கேஷ் ஃபார் மெட்டீரியல் சப்ளைடு ஃபார் மெட்டீரியல் சப்ளை பண்ணதுக்காக ஒய்க்கு நம்ம 200 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒர்க்கிங் ஷீட் கேஷாக பியூர் கேஷாக கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் ஷீட் போயிட்டு அதில் 8ஆம் தேதின்னு போட்டுட்டு -200. இந்த ஒர்க்கிங் ஷீட்டுன்றது வந்து பக்காவாக ரெடி பண்ணணும்னு கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் வர க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து தான் நீங்கள் அந்த சம்மில் போட்டால் தான் உங்களுக்கு சம் டேலி ஆகும். இன்னொன்று சம் வந்து நீங்கள் ரிசீவ்டு சைடு பேமெண்ட் சைடும் போட்டுகிட்டே வந்து லாஸ்ட்டில் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸும் இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் வர க்ளோசிங் பேலன்ஸும் ரெண்டாக ஒன்றா வந்ததுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் போட்ட சம் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. இப்போது 200 அந்த மெட்டீரியலுக்கு 8ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. அந்த 200 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 5 ரூபா உங்கள் கையில் இருக்கும். இப்போது அந்த 150க்கான கணக்கை இங்கேயும் எழுதணும் இல்லையா, சாரி 200க்கான கணக்கை இங்கேயும் எழுதணும் இல்லையா. இப்போது 8ஆம் தேதின்னு போட்டுட்டு பெய்டு சைடு 8ஆம் தேதின்னு போட்டுக்கணும். பேமெண்ட் சைடில் வந்துட்டு மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஃபார் ஸ்டாக் 200ன்னு போட்டுடணும். இப்போ அது மாதிரி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அது மெட்டீரியல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கான ஹெட்டு வந்து 8658. ஒரு ஹெட்டை நீங்கள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இந்த கிளாஸிஃபிகேஷன் எழுதணுன்றதும் ரொம்ப முக்கியம். இந்த சம்முக்கு வந்து மொத்தம் 35 மார்க்ஸு. நீங்கள் இந்த சம்மும் ஒர்க் அப்ஸ்ட்ராக்டும் பக்காவாக போட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு டைமுக்கு பாஸ் ஆகிறதுக்கான மார்க்கே கிடச்சிருது உங்களுக்கு. 35 + 25 உங்களுக்கு எவ்வளோ 60 வந்துடுது. ஒரு 2-3 கொஷின் எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்லேயே நீங்கள் அழகாக பாஸ் பண்ணிடலாம். வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டில் வந்து மித்ததில் எதுனா மித்த எக்ஸாமில் ப்ராப்ளம்னா கூட இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது இந்த ரன்னிங் அக்கௌண்ட்டு, ஒர்க் அப்ஸ்ட்ராக்ட், கேஷ் புக் இந்த மூணுத்தையும் பக்காவாக போட்டு முடிச்சிட்டிங்கனாலே ரன்னிங் அக்கௌண்ட்டுக்கு 30 மார்க்கு, ஒர்க் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு 25, இதுக்கு ஒரு 35, கிட்டத்தட்ட 90 மார்க் உங்களுக்கு சம்லே வந்துடுது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சம் அழகாக ஒரு சமையும் பக்காவாக போட கற்றுக்கோங்க. இந்த புக்கில் இருந்து மட்டும்தான் சம் கேட்க போகிறாங்க. ஃபிகர் சேஞ்ச் பண்ணியோ இல்லை மீனிங்கை மாற்றியோ இல்லை வேர்ட் சேஞ்ச் பண்ணியோ கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண வருஷத்துலேருந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. எக்ஸாம் எப்போ 3 வருஷமாக டஃப்பாக கேட்க ஆரம்பித்த டைமில் கூட இந்த கைட்லேருந்து தான் கேட்டாங்களே தவிர அவங்க புதுசாக எங்கேயுமே கேட்கல. ஸோ இந்த கைடில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எனக்கு சரியாக வராது அப்படின்றவங்க கூட இந்த கைடில் இருக்கிற திரும்பியும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதனால் இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல்லாக 35 மார்க் கிடைக்கும். ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது. இந்த ரெட்டிங்கில் எழுதுறது, இந்த கிளாஸிஃபிகேஷன் எழுதுறது எல்லாமே முக்கியம். இந்த கிளாஸிஃபிகேஷன் கோடெல்லாமும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகே, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 8658 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுறாங்க. ஏன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுறாங்கன்னா அந்த மெட்டீரியல் எந்த ஒர்க்குக்காக பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு இதில் மீன் பண்ணாதனால அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 8658 போடுறாங்க. ஓகே.
நீங்கள் கிளாஸிஃபிகேஷன் நம்பர் போட்டாலும் அந்த நம்பரை ஏன் இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எதுக்காக இதை போடுறோன்றத கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது 8ஆம் தேதியோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 9ஆம் தேதி. 9ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, டெம்பரவரி அட்வான்ஸ் ஏன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட 50 ரூபா இருந்தது. அந்த 50 ரூபா வாங்கிட்டு போனதுக்கு இப்போ கணக்கு கொடுக்குறாரு. என்ன பண்ணாருன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷனுக்கு 45 ரூபா செலவு பண்ணாராம். 5 ரூபா நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒர்க் ஷீட் எடுத்துக்கணும். ஒர்க் ஷீட் எடுத்துகிட்டு 50 ரூபாய் எங்கே எழுதியிருந்தோம், டெம்பரவரி அட்வான்ஸ் ஏ 50 ருபீஸ் எழுதியிருக்கோம். அப்போது இந்த இடத்துல வந்துட்டு அவர் உடனே அதை க்ளோஸ் பண்ணால, அதனால் 50 கீழே சும்மா போட்டுகிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி தான் அவர் க்ளோஸ் பண்ணினார் அந்த 50 ரூபாவை. அதனால் 9ஆம் தேதிக்கு நேராக போயிட்டு -15 அந்த இடத்துல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு அவர் நமக்கு 5 ரூபாய் திருப்பி கொடுத்தாரு இல்லையா கேஷாக, அந்த 5 ரூபாயை ப்ளஸ் 5 ரூபான்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம கையில் வந்துட்டு நான் இன்னொன்று இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் இந்த 200க்கான டிரான்சாக்ஷன் 8ஆம் தேதி காமிக்க வேண்டியதை விட்டுட்டேன். அதனால் அது இந்த லாஸ்ட்டாக எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு 5 ரூபா தான் நிற்கும். நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றி கரெக்டாக எழுதிக்கோங்க. திருப்பி எழுதி என்னால் போட முடியல. அடுத்த சம்பளம் நான் நீட்டாக உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, இந்த 8ஆம் தேதி எழுத வேண்டியதை 9, 12 அதுக்கப்புறமா 8ஆம் தேதி எழுதிட்டேன். அதாவது நம்ம ஒர்க்கிங் ஷீட்டுன்றது நம்ம கொஞ்சம் இடையில எழுத மறந்துடுவோம். ஆனால் அது கையோட எழுதணும். இதை நான் இன்னொன்று இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி 3 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் எனக்கே இந்த சம்பளம் மறந்து போயிடுச்சு. இப்போ திரும்பி நான் உட்காந்து ஒன்றா புரிஞ்சு போட்டு பார்த்து தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சம்னால் கொஞ்சம் நிறைய குளறுபடி ஆயிடுச்சு. செகண்ட் சம்மில் நீட்டாக உங்களுக்கு நான் இதை பண்ணுறேன். அதனால இந்த 200 ரூபாய் இந்த இடத்துல காட்டுறோம். அங்கே பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதியில் உங்களுக்கு 5 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டெம்பரவரி அட்வான்ஸ் 5 ரூபாவை நம்மளுக்கு அதுலேருந்து 5 ரூபா நமக்கு திருப்பி கொடுத்தாரு. அதனால் அதை 9ஆம் தேதியில் போட்டுட்டு ப்ளஸ் 5 ரூபான்னு போட்டுக்கணும். அப்புறம் டெம்பரவரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிசீவ்டு சைடில் வந்துட்டு ரெட் இங்கில் க்ளோஸ் பண்ணி காமிக்கணும். அதுக்கான ஃபிகர் எதுவுமே வெளியே வராது. வெறும் அதாவது அதோட நோட் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுவோம். to temporary impressed account received from A adjusted voucher number 4. voucher number 4 ஏன் இங்கே போடுறோன்னா, இந்த பெய்டு அதாவது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரிக்கு ரிசீவ்டும் இருக்கும் பெய்டும் இருக்கும். அதனால் டெம்பரரி அட்வான்ஸு இது பே தானே பண்ணுவோம் இல்லையா, அதனால் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் சொல்லிட்டு 45 போட்டுட்டு அதுக்கு வவுச்சர் நம்பர் 4ன்னு நம்ம தான் அந்த 4 போடுறோம். அதனால தான் இந்த ரெட்டிங் காலத்தில் 4 போட்டு காமிக்கிறோம். இதுக்கான கிளாஸிஃபிகேஷன் 4216 ஹவுசிங் கவர்மெண்ட் பில்டிங். அவர் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் எதுக்காக பண்ணார்னா, அந்த புதுசாக ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்காக பண்ணுறாரு. இதே ஏற்கனவே கட்டின பில்டிங்கில் அவர் இந்த 45 ரூபாவை செலவு பண்ணியிருந்தாருன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா 2216ன்னு போடுவோம். இங்கே புதுசாக கட்டுற பில்டிங்னால 4216ன்னு போடுறோம். இந்த பில்டிங்லேருந்து ஏதாவது பணம் வந்திருந்ததுன்னா அதை இந்த ஹோம் ரிசீவ்டு சைடில் 0216ன்னு போட்டு இது மாதிரி அமௌண்ட் ரிசீவ்டுன்னு காமிப்போம். ஓகே, அதனால தான் இந்த வவுச்சர் நம்பர் 4 நீங்கள் போட்டு 45 கேஷ் ரீஃபண்ட் 5 ரூபா 50 ரூபான்னு காமிச்சிடுறோம். ரெட் இங்கில் அந்த சைடில் 45 ரூபான்னு போட்டுட்டு அந்த சைடில் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, பெய்ட் பை செக் அண்ட் அக்கௌண்ட் பில் ஆஃப் கான்ட்ராக்டர் பி கன்ஸ்ட்ரக்ஷன் குவார்ட்டர்ஸ். அந்த பில்டிங் கட்டுறதுக்காக அவங்க செக் நம்மளுக்கு கொடுத்தாங்களாம். அது எவ்வளோனா 7950 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் டிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிடக்ஷன் செக்கு கொடுத்துருக்காங்க. டிடக்ஷன் ஒரு என்ட்ரி வருதுன்னா அதை நீங்கள் பெய்டு சைடில் தனித்தனியாக பிரித்து காமிக்கணும். ரிசீவ்டு சைடில் பிரித்து காமிக்கணும். பெய்டு சைடில் மொத்தமாக காமிச்சிடணும். அந்த செக்குன்னு கொடுக்குற அமௌண்ட்டை பேங்க் காலத்தில் போட்டுடணும்.
அதாவது டிடக்ஷன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதாவது நம்மளுக்கு அது ரிசீவ்டு, அதனால் ரிசீவ்டு காலத்தில் தனித்தனியாக பிரித்து காமிக்கிறோம். பெய்டு காலத்தில் ஏன் காமிக்கிறோன்னா அது நம்ம வந்து அப்படியே பேங்க்கில் தூக்கி போட்டுடுறோம். அதனால் பெய்டு காலத்தில் இந்த சம் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே டேலி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சம்னால குழப்பமாக இருக்கும். நான் இது எப்படி சொல்லித்தரேன்னா அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு சம் போட உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து இப்போ நம்ம ரிசீவ்டு காலத்தில் என்ன பண்ணுறோம்னா டு அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கான்ட்ராக்டர் பின்னு போட்டுட்டு வவுச்சர் நம்பர் 5 அந்த பக்கம் வவுச்சர் நம்பர் 5ன்னு போட்டிருப்போம். அதனால் போடுறோம். கோர்ட் அட்டாச்மெண்ட் 500 ரூபா, கோர்ட் அட்டாச்மெண்ட் 500 ரூபா, ரெக்கவரி ஆஃப் SD 615 போடுறோம். அதே பெய்டு காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், பை பில் ஆஃப் கான்ட்ராக்டர் டின்னு போட்டுட்டு 1250 ரூபா, உங்களுக்கு தெரியுதுல்ல, 1250 ரூபான்னு போட்டுட்டு அவர்கிட்ட பேங்க்லேருந்து வாங்கின அந்த செக் அமௌண்ட்டை பேங்க்கில் 7915 போட்டு காமிச்சிடுறோம். இதுவும் அந்த பில்டிங்காக பண்ண வேலைனால மேலே உள்ள கிளாஸிஃபிகேஷன் அப்படியே தான் வருது. அதனால் 4216 ஹவுசிங் கவர்மெண்ட் பில்டிங்னு போட்டுருக்கோம். நான் டூ போட்டிருக்கேன், நீங்கள் திரும்பி எழுதுங்க. டூ அதே தான் வருதுன்னா டூ போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது, திருப்பி எழுதி வைக்கிறது தான் நல்லது. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு சம் போடும் போதும் கிளாஸிஃபிகேஷன் எழுதுறதுக்கு சோம்பேறிப்படாதீங்க. இது 4216 தான் எனக்கு தெரியும், நான் எக்ஸாமில் எழுதிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கையோடு உங்கள் கை தன்னால் எழுதுகிற பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க சம் போடும் போதே. அதனால் நீங்கள் ஒரு சம்க்கும் நீங்கள் எழுதி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்க்கும் போதே கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் எக்ஸாமில் போய் போடும்போதும் கேர்ஃபுல்லாக போடுவீங்க. இந்த சம்மெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானே தான் போட்டு, இதை நான் பெருமைக்கு சொல்லிக்கல, நானே போட்டு தான் பண்ணேன். எக்ஸாமில் எனக்கு 105 மார்க் கிடைச்சிது. எனக்கு அந்த 105 மார்க்குன்றது யாருமே சொல்லிக் கொடுக்காம ஓனாக போட்டு எடுத்ததுனால எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒரு சம்மும் நீங்களே வந்துட்டு கையில் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும் போதே நான் இது உட்காந்து நான் எக்ஸாமில் போடுறேன்ற மைண்ட் செட்டோடு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். எக்ஸாமுக்கு போனோன்னே நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பதஷ்டம் வராமல் இருக்கும். இல்லைனா இப்போ இங்கே போடும்போது ஈஸியாக தான் இருக்கும், எக்ஸாமில் போகும்போது 1008 டவுட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கேயே நீங்கள் தெளிவாக போயிட்டா தான் எக்ஸாமில் போயிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா அவங்க கொடுத்த அந்த ஒர்க்கிங் ஷீட்டை பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். ஏன்னா நான் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனனால எக்ஸாமில் அவங்க கொடுத்த ஷீட்டில் போடும்போது ரெட்டில் போட வேண்டியது ரெட்டில் போட்டுட்டேன். என்னோடய ஒர்க்கிங் ஷீட்டும் அழகாக டேலி ஆகிடுச்சு. ஒர்க்கிங் ஷீட் அவங்க கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒயிட் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க இல்லை கொஷின் ஆன்சர் எழுதுறதுக்கு, அதிலே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கணும். அதை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த கேஷ் புக்காக தான் இந்த கேஷ் புக் நம்பரை சம் நம்பரை அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் போட்டு காமிக்கணும். அதுவும் அழகாக டேலி ஆச்சு, ஒரு அடித்தல் திருத்தல் கூட இல்லை. அதனால் நீங்கள் வந்து இங்கே அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் நீங்கள் அங்கே போய் போட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் 15ஆம் தேதி இப்போ 15ஆம் தேதியில் ரிசீவ்டு ஃப்ரம் SDOP கேஷ் சலான் 100 rupees. SDOP பீன்றவர் 100 rupees கேஷ் சலான் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ரிசீவ்டில் இங்கே 100 rupees SDOB சேல் ப்ரொசீட்ஸ்னு 100 rupees போட்டுக்கணும். அப்புறமா அதையே அது வந்து ரிசீவ்டில் காமிச்சு அப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த 100 ரூபாவை ட்ரெஷரியில் கட்டிடுறோம். ஸோ 100 ரூபா ட்ரெஷரியில், ஏன்னா இங்கே சம்மில் சொல்லியிருக்காங்க இன்டு தி ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் சேல் ப்ரொசீட்ஸ்னு. இப்போ வந்து அவங்க கையிலே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து அந்த ஒர்க்கிங் ஷீட்லேயும் அந்த 100 rupees காமிச்சிருப்போம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஷ் 100 rupees வருது, அந்த 100 rupees நம்ம ட்ரெஷரியில் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கனால பை அமௌண்ட் டெபாசிட் இன் ட்ரெஷரி 100 rupeesனு போட்டுடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 21ஆம் தேதி செக் 1000 இஷ்யூ டு கான்ட்ராக்டர் கியூ ஆன் 15/4 ரீவேலிடேட்டட். வந்து ஏப்ரல் மாதம் இஷ்யூ பண்ண செக்கை வந்து ரீவேலிடேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது, ரீவேலிடேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செக் ரீவேலிடேட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம பெய்டு சைடில் ரெட்டிங்கில் எழுதி காமிக்கணும், அவ்வளோதான். பை செக் இஷ்யூடு ரீவேலிடேட்டட் அந்த மாதிரி அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான், வெறும் என்ட்ரி தான் இது. ஓகே. அப்புறம் கேஷ் ஃபவுண்ட் ஷார்ட் இன் செஸ்ட்டு 5 ரூபா.
இப்போ நம்ம தான் கேஷியரு. இப்போ நோட்டில் இருக்கிறதுக்கும் பாக்ஸில் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது 5 rupees ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ அதையும் நம்ம நோட்டில் எழுதிக்கலாம். பை ஷார்ட்டேஜ் இன் செஸ்ட்டுன்னு போட்டுட்டு 5 rupees போட்டுடுறோம். இது வந்து ஒரு செலவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் 2059 பப்ளிக் ஒர்க்ஸில் கிளாஸிஃபிகேஷன் எழுதிடணும். அப்புறம் ட்ரெஷரிலையோ பேங்க்லேயோ கட்டினா அதுக்கு ஸ்டாண்டர்டாக இந்த தான் ரெமிட்டன்ஸ் இன்ட்டு ட்ரெஷரி ஆர் பேங்க் அப்படின்றது தான் அதுக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்டாக உள்ள கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 28ஆம் தேதி எஸ்டிஓசி வந்துட்டு எஸ்டிஓசி ஏற்கனவே ஒரு செலவு பண்ணி 45 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு வாங்கியிருந்தார் இல்லைங்களா? சாரி 45 இல்லை 40 ரூபா. அதே மாதிரி இந்த டைம் என்ன பண்ணுறாரு, 75 ரூபா செலவு பண்ணிவிட்டு 75 ரூபா வாங்கிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க்கிங் ஷீட் எடுத்துக்கணும். ஒர்க்கிங் ஷீட் எடுத்துகிட்டு அவருக்கு 100 ரூபா இருந்தது 150 ரூபாவாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த 150 ரூபாய் இங்கே இருக்குது. அப்போ -75 + 75ன்னு போட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா 1005 ரூபா கேஷ் இருக்குது இல்லையா, அதில் -75 ரூபான்னு போட்டுட்டிங்கன்னா மிச்சம் 930 ரூபாய் இருக்கும். அதுக்கு பிறகு கேஷ் சாரி நான் ஜம்ப் பண்ணிட்டேன். கேஷ் ஃபவுண்டு சாரி அதுக்கப்புறம் நான் 23ஆம் தேதியில் ஒரு என்ட்ரி இருக்குது, அது சொல்லாமல் 28க்கு வந்துட்டேன். 23ஆம் தேதியில் கேஷ் ரெசிப்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெண்ட் பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர் இது வந்து 1000 rupees கொண்டு வந்திருக்காங்க. ரெண்ட்டு கேஷாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ட்ரெஷரியிலலாம் கட்டலை. இதுக்கு முன்னாடி 100 ரூபா வந்து சேல் ப்ரொசீட்ஸில் கொண்டு வந்தது வந்து வந்திருக்கு. மறுபடியும் ட்ரெஷரியில் 100 ரூபா கட்டிட்டாங்க. ஆனால் இந்த 1000 rupees கட்டின மாதிரி சொல்லலை. அதனால் ரிசீவ்டில் வந்து 2 receipts ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெண்ட்ஸ் பில்டிங்னு போட்டுட்டு 1000 rupees போட்டுருந்தோம். இது வந்து இந்த பில்டிங்லேருந்து வந்ததுனால 216 ஹவுசிங் அண்ட் ஜென்ரல்னு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துட்றோம். அப்புறம் அந்த 1000 ரூபாவை என்ன பண்ணணும், இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் அது பியூராக கேஷாக வந்ததுனால 23ஆம் தேதி 1000 ரூபான்னு காமிக்கணும். ஏற்கனவே 5 ரூபா இருந்தது, இப்போ 1005 ரூபா. அதில் தான் நான் இந்த ரெண்டாவது சொன்னேன் 75 ரூபா இருக்குது. அதில் -75 ரூபா பண்ணிட்டிங்கன்னா 930 ரூபா இருக்கும். இந்த என்ட்ரி நான் இடையில விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, 30ஆம் தேதி வந்துட்டு ரெமிட்டட் இன்ட்டு ட்ரெஷரி ரெசிப்ட் ரிசீவ்டு. இந்த 30ஆம் தேதி லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 1000 rupees பேலன்ஸ் இந்த கேஷ் எல்லாத்தையும் பேங்க்கில் கட்டிட்டதா சொல்கிறாங்க. பேங்க்லையா சாரி ட்ரெஷரியில் கட்டிட்டதா சொல்கிறாங்க. பேங்க்கில் கட்டிட்டதா சொல்கிறாங்க. என்னென்னா ரெமிட்டன்ஸ் இன்ட்டு ட்ரெஷரி ரெசிப்ட்ஸ் ரிசீவ்டு 23/11 பை ரெமிட்டிங் தி என்டையர் ஃபிசிக்கல் கேஷ் பேலன்ஸ் ஹேண்டட் அண்ட் ட்ராயிங் எ செல்ஃப் செக் ஃபார் தி பேலன்ஸ் அண்டர் பேர். ஓகே, அவங்க கையில் இருந்தது வந்துட்டு 1000 ரூபாய் வந்தது இல்லையா, அந்த 1000 ரூபாவை கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாயில் தான் நம்ம அந்த 1000 ரூபாய் வந்து நம்ம வச்சு செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணிவிட்டு 930 ரூபா தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. 930 ரூபா இருக்கிறனால அந்த 930 ரூபா கேஷை வந்துட்டு அந்த 1000 ரூபாய் செக் வந்தது இல்லைங்களா, அதில் வந்து 930 ரூபா கேஷாக வந்துட்டு நம்ம இந்த க்ளோசிங் கேஷில் பார்த்தா 930 ரூபா இருக்கும். இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 930 ரூபாவை ட்ரெஷரிலையும் அந்த 1000 rupeesல பேலன்ஸ் வந்து அப்போ 70 ரூபா இருக்கும். அதை வந்து செக்காக போட்டு பேங்க்லேயும் கட்டிடுறாங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் வந்துட்டு டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 155 ரூபா. இந்த 930 ரூபா ட்ரெஷரிக்கு போயிட்டனால இங்கே வந்து உங்களுக்கு 155 ரூபா இருக்கும். 155 என்னென்னா 150 ரூபா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் 5 ரூபாய் இந்த ரெவென்யூ ஸ்டாம்பும் சேர்த்தா 155 ரூபா. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் 3300 வரும். இந்த சைடில் வந்து 3300 வராது, அதில் 155 கம்மியாக வரும். அதுதான் அந்த க்ளோசிங் பேலன்ஸ், ஒர்க்கிங் ஷீட்டோட க்ளோசிங் பேலன்ஸ். அதை எடுத்து நீங்கள் இங்கே போட்டால் தான் உங்களுக்கு டேலி ஆகும். அப்புறம் பேங்க்கோட டோட்டல் அப்படியே போட்டோம்னா பேங்க்கோட டோட்டல் 8170 ரூபா. ஓகே, இந்த சம்மில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் இந்த சம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு தடவை இந்த வீடியோ இன்னொரு கிளியராக எடுக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் அப்படி குளறுபடியாகிடுச்சு. ஓகே, நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா
இந்த சம்மை வந்து நீங்கள் நான் இந்த ஒர்க்கிங் ஷீட் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டேட்டு, ஃப்ரம் ஹூம் ரிசீவ்டு, அமௌண்ட்டு, கிளாசிஃபிகேஷன், வவுச்சர் நம்பர், பெய்டு, கேஷு, கிளாசிஃபிகேஷன். இது வந்து இந்த கைடில் வந்துட்டு ஒரு சைடு ஒரு பேஜில், இன்னொரு சைடு இன்னொரு பேஜ்லேயும் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பார்த்து போட்டால் விளக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஒரு தேதியிலையும் என்ன நடந்திருக்குன்னு போட்டு ரெட் பென்னையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா என்னோடய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் டவுட்னா நான் ஏன் இது இப்படி பண்ணுறோம் அப்படின்னு எதுனா ஒரு டவுட் வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.